20 கோடி ரூபாய் மோசடி புகார் தொடர்பாக தீபாவிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையின் உறுப்பினர் சேர்க்கையின் மூலம் வசூலான பணத்தில் 20 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அதன் நிறுவனர் தீபா மீது ஜானகிராமன் என்பவர் மேற்கு மாம்பலம் காவல்துறையில் புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக சென்னை தீநகரில் உள்ள வீட்டில் தீபாவிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த தீபா தன் மீது பொய் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தனது பேரவையில் அனைத்துமே சட்ட விதிகளுக்கு உட்பட்டே நடப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் புகார் அளித்தவர் யார் என்றே தனக்கு தெரியாது எனவும் ஆளும் கட்சியின் தூண்டுதல் படி இந்த புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த புகாருக்கு பின்னாடி இப்போ இருக்கிற ஆளும் கட்சி தான் இருக்க முடியும், வேற யாரும் இருக்க முடியும். அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க தான் இருக்க முடியும். அவங்க தொடர்ந்து எனக்கு பல விதவிதமாக நிறைய மிரட்டல்கள், த்ரெட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. கடிதங்கள் மூலமாக இங்கே யாரையாவது அனுப்பி பேசுவாங்க. இது மாதிரி முகம் தெரியாதவங்களை அனுப்பி துன்புறுத்தல் கொடுக்கறது, ஃபோன் மூலமாக கொடுக்கறது எல்லாமே என்னுடைய ரெக்கார்டு இருக்குது. நாங்கள் கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே போலீஸ்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் இது தொடர்பாக. மேலும் அதிமுகவின் இரு அணிகள் இணைவது தொடர்பாக தனக்கு எந்த அழைப்பும் வரவில்லை எனவும், அழைப்பு வந்தாலும் அதிமுகவில் நிகழும் நாடகங்களில் தான் இடம்பெற விரும்பவில்லை எனவும் தீபா தெரிவித்தார்.